கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இப்ப பாரு நரகத்துல கொண்டு தள்ளியிருக்காங்க நரகத்துல. முதல்ல நல்ல சொர்க்கத்துல இருந்த மாதிரி இருந்தேன். இப்போ ஐயோ என் நிலைமை இவ கையில சிக்கி இப்படி சின்ன பின்னமா ஆக வேண்டியதா ஆயிட்டு. ஒரு இடத்துக்கு போக முடியல, வர முடியல, பிடிச்சதை வாங்க முடியல, சாப்பிட முடியல. சே எல்லாத்துக்கும் இவகிட்ட பதில் சொல்லிட்டு இந்த காலம் முழுக்க இப்படியே போயிரும் போல. இவளுக்கு என்ன ஒரு நேரம் வீட்டுல இருக்க கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஊரை சுத்திட்டு அந்த ஆளை வெட்டி கதை பேச போக வேண்டியது. ஏதாச்சும் எங்க போனா எங்க வரான்னு கேட்டனாக்கி என்ன சந்தேகப்படுறியான்னு நம்மகிட்டயே திரும்ப கேட்க வேண்டியது. சே சரவல் பிடிச்ச இதெல்லாம் இருக்கு. இதே நம்மகிட்ட 1000 கேள்வி கேட்பான். அங்க போனீங்களா, இங்க போனீங்களா, எங்க போறிய, யாரு கூட போறியன்னு கொண்டு கேட்பான். சை ஏங்க வாமா மகாராணி வாங்க வாங்க. ஏங்க இந்த சாரி எப்படி இருக்கு? சாரியா? சாரி நல்லாதான் இருக்கு. என்னம்மா 2 வாரத்துக்கு முன்னாடி தானே ஒரு சேலை வாங்கி தந்தேன், அதுக்குள்ள திரும்ப சேலை எடுத்திருக்கான். ஆமா 2 வாரத்துக்கு முன்னாடி சேலை வாங்கி தந்தாங்களா சேலை. அதெல்லாம் ஒரு சேலையா? இந்த சேலை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஃபுல்லா சேலை ஃபுல்லா கல்லா வச்சு அடுக்கிருக்கானுங்க. என்ன கல்லு செங்கலா வச்சு அடுக்கி வச்சிருக்கானுங்க? ஆமா இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல்ல. ஊருக்குள்ள சேலை வியாபாரி வந்தாரு, அவர்கிட்ட நல்ல நல்ல டிசைன்லயா இருந்துச்சு. சரி இந்த சேலை ரொம்ப அழகா இருந்தோன்னு எடுத்துட்டு வந்தேன். எல்லாரும் என் கலருக்கு என்னத்தை கட்டினாலும் அழகா இருக்கும் அப்படிங்காளுவே. நீ என்னடானா இப்படி புலம்பிட்டு திரியிற ஒரே சேலையா எடுக்கான்ட்டு. ஏம்மா ஒத்த ரோசா நான் புலம்பலமா? 2 வாரம் முன்னாடி தானே உனக்கு சேலை எடுத்திருந்தேன்னு தான் யோசிச்சேன் பாத்துக்க. சேலையை வாங்கி வாங்கி அப்படி என்னதான் பண்ணுவியோ தெரியல, சும்மா பீரோலாம் அடுக்கி வச்சிருக்கா. சரி இந்த சேலை விலை எவ்வளோ? இதுவா 3500. என்னது 3500? ஆமா 3500 தான். வேற சேலை பார்த்தா தெரியல எவ்வளவு அழகா மினுமினு மினுக்குதுன்ட்டு. நீ 2 வாரத்துக்கு என்ன முன்னாடி என்ன 500 ரூபாய்க்கு சேலை வாங்கி தந்தா அது நல்லாவா இருக்கு? ஏதோ சும்மா வீட்டு கூட கட்ட முடியாது அந்த ஆகத்துல இருக்கு. அதை கட்டிட்டு வர அங்க இங்கன்னு கல்யாண வீடு கோயில் கடன் போக முடியுமா? இந்த மாதிரி நல்ல ஜிகு ஜிகுன்னு கட்டிட்டு போனாதான் கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கும். அடியே அதுக்குன்னு மனசாட்சியே இல்லாம 3500 ரூபாய்க்கு சேலை எடுத்துட்டு வந்திருக்கேடி. என் 10 நாள் சம்பளம் வேண்டியது. ஆமா அவன் 10 நாள் சம்பளம்னா அதுக்கு நான் என்ன சாவே முடியும்? எனக்கு பிடிச்சிருக்கு எடுத்துட்டு வந்தேன். ஒழுங்கா வியாபாரிக்கு வாரம் வாரம் காசை கொடுத்து எல்லாம் கடன் அடைங்க. எப்பா 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 இப்படி வந்து வச்சிருக்காளே நம்மளுக்குன்ட்டு 3500 ரூபாய்க்கு சேலை எடுத்துட்டு வந்திருக்கா பாரு. யோ நெட்டக்காலாம் சும்மா சீனா போட்டு கிடக்காத பத்திக்க. அப்படிதான் எடுப்பேன். ஒழுங்கா காசை கட்டி முடி. வேற கல்யாணம் பண்ண தெரிஞ்சல ஒரு சேலை எடுத்தா உனக்கு அவ்வளவு வலிக்குதோ? ஆமா உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு உன் சேலைக்கும் உன் லிப்ஸ்டிக்கும் மேக்கப்புக்குமே நான் சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு. பாரா சோப்பிட பக்கம் கோவம்லாம் வருது. இந்த பாரு ஓவரெல்லாம் கோவப்பட்டனா மூக்கல மிதிச்சு மூக்க பஞ்சர் ஆக்கி விடுறேன் பத்துக்க. ஏ ஒத்தரோசா மரியாதையை சேலை திருப்பி கொடுத்துட்டு வந்துரு பத்துக்க. 3500 ரூபாய்க்கு சேலை கட்டணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. ஒழுங்கா திருப்பி கொடுத்துரு. என்னால காசு தர முடியாது. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். சும்மா ஓவரா பேசிட்டு இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கா? அவன் பொண்டாட்டிக்கு 10,000 20,000 சேலை வாங்கி கொடுக்கான். நான் என்னடானா ஊருக்குள்ள வர வியாபாரி கிட்ட சேலை வாங்கி வச்சிருக்கேன். உனக்கு நக்கலா தெரியுதோ? என்னைக்காச்சும் ஒரு கடைக்கு கூட்டு போய் 20,000 30,000 சேலை வாங்கி வந்திருக்கியா? சும்மா 500க்கும் 600க்கும் சேலை வாங்கிட்டு. ஆமா ஆமா நான் கூப்பிட்டு போய் இவளுக்கு வாங்கி கொடுக்கணும். இப்ப என்னதானே எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போறாவ. எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு எல்லா இடமும் போயிட்டு தானே இருக்கிய. வேற என்ன? பாவி மனுஷன். எனக்கு இந்த வீட்டை விட்டா எந்த இடம் தெரிய போகுது? இந்த வீட்டு வாசல் என்னைக்காவது தாண்டி போயிருப்பேனா? இந்த பக்கத்துல எங்கேயாச்சும் எவ்வளவு வந்தா கொஞ்சம் நின்று கதை பேசுவேன். இந்த ஊரை கூட தாண்டி எனக்கு போக தெரியாது. எங்கேயாச்சும் தெரியாம துணி எடுக்க போனா கூட திரும்பி வர்றதுக்கு எனக்கு பஸ் கூட தெரியாது. இவன் என்னடானா ஒரு இடமும் நீ என்ன போவாமையா இருக்கான்னு என்ன பார்த்து கேட்கானே. இந்த வீடே கதின்னு இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். என்ன போய் இப்படி சொல்றானே? இந்த பாரு ஒத்தரோசா சும்மா இப்படிலாம் அழுத்து நடிச்சிட்டு கிடக்காத பத்துக்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் நீலி கண்ணியில 7 ஊருக்கு வடிச்சிட்டு வந்தாலும் விட வேண்டியது. யாரு? நான் நீலிக்கு நீர் வடிக்கிறேனா? சி பொம்பளையா இதுங்கெல்லாம் சேலை வாங்கியிருக்கலாம். சேலை 3500 ரூபாய்க்கு. காசோட அருமை தெரியுதா? வெயில நின்று கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா தானே அருமை தெரியும். சும்மா வீட்டுக்குள்ள இருந்துட்டு சொகுசா இருந்தா வேற இப்படி தானே பண்ணுவியே. ஆமா அவன் பொண்டாட்டிக்கு என்னடாமோ வாங்கி கொடுக்கான். ஒரு 3500 சேலை எடுத்துட்டு வந்ததுக்கு ஓவரா பீத்துறான். இந்த சேலையும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம். அடியே சேலை வேண்டாம்னா வாங்கின வியாபாரிட்ட போய் கொடு. அதை விட்டிய மூஞ்சில எரிஞ்சிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? சும்மா வீட்டுல உட்காந்துட்டு இருக்க முறுமுறுன்னு வருதுன்னு அதெல்லாம் வேலைக்கு போ. வேலைக்கு போய் 4 காசு சம்பாதி. அப்ப அதோட வருத்தம் என்னன்னு உனக்கு தெரியும். யோ நெட்டக்காலா நான் எதுக்குல வேலைக்கு போனோம்? கல்யாணம் பண்ணும்போது உங்க பொண்ணு அப்படி பாத்துக்கிறேன் இப்படி பாத்துக்கிறேன்னு நல்லா 10 பவுன் நகையும் நல்ல 1 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்க தெரிஞ்சிச்சுல. அப்புறம் நான் ஏன் வேலைக்கு போனோம்? எம்மா என் வாழ்க்கையில பண்ண ஒரே தப்பு அதுதான்ப்பா. சி வெளியே இருந்தாலும் நிம்மதி இல்ல, வீட்டுக்குள்ள வந்தாலும் நிம்மதி இல்ல. இப்படிதான் ஒரே கத்திட்டு நடக்காளுவே. டேய் டோமர் பண்டையா, நிம்மதி இல்லனா வீட்டை விட்டு வெளியே போ. அதை விட்டு சும்மா இங்க நின்னு கத்திக்கிட்டு எல்லாரும் நிம்மதியும் கெடுத்து நடக்காதே. பிள்ளையை பக்க சொன்னா பொறுக்கிய பேத்து வச்சிருக்காங்க. ஆமா இவர் அப்படியே பத்திரமாத்து தங்கம். நீயே ஒரு சரியான பொறுக்கி. வீட்டை விட்டு வெளியே போல. ஒரு புருஷங்கிற மரியாதை இல்லாம வாழ போலன்னு பேசுறா. இந்த பாரு இதுக்கு மேல இங்கே நின்னுட்டு இருந்தா இதோட அசிங்கமா பேசுவேன். மரியாதை பேர் பத்துக்க. சரி நம்ம நேரம் இவள கல்யாணம் பண்ணிட்டு இப்படி கஷ்டப்பட்டு தொலைய வேண்டியதா இருக்கு. பாவி பைய இவன் மேல இருக்க கோவத்துல இருந்து சேலை வேற தூக்கி எறிஞ்சிட்டேன். இதுல வேற கல்லுகள் எதுவும் பேந்துட்டானு அது வேற தெரியல. நல்ல வேலை சேலைக்கு எதுவும் அவ்வளவு நல்லா தான் இருக்கு. சேலை தூக்கி எரிஞ்சோட தானே மூடிட்டு போறான். இனிமேட்டு எல்லாத்தையுமே முகரையில தான் எரியணும்.
இந்த செல்லத்தாயி எங்கதான் போனான்னு தெரியலையே. கரெக்டா வீட்டுல எப்பவுமே சாப்பாடு பொங்கி வச்சிருவோம். இன்னைக்கு என்ன சோறும் பொங்கலும் குழம்பு வைக்கல, என்னதான் திங்க. வேலைக்கு வேற நேரம் ஆயிட்டு அந்த 12 மணிக்கு போகலன்னா அந்த மேனேஜர் வேற ரோலோன்னு அங்க போய் கத்திட்டு கிடப்பான். வீட்டுல ஏதோ தின்னுட்டு தூங்கிட்டு வந்தியான்னு கேட்டு நக்கல் வேற பண்ணுவான். இந்த செல்லத்தாயி எங்க போனான்னு தெரியலையே. எங்கேயாவது ஒரு அவசரம் வேலைன்னா ஒரு போனை போட்டு சொல்லியிருந்தா நான் வெளியே எங்கேயாச்சும் தின்றுப்பேன். இவன் ஒரே இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கா. எங்க போனான்னு வேற தெரியல. எத்தனையோ நாள் சொல்லியாச்சு ஒரு போன் போட்டு சொல்லுன்னு. நான் உங்களுக்கு கரெக்டா வீட்டுல செஞ்சு வச்சிடுறேன். இன்னைக்கு ஆளையும் காணோம், வீட்டுல சோறு குழம்பையும் காணோம். டைம் வேற ஆயிட்டே இருக்கு, எங்க போனான்னு தெரியலையே. ஏங்க அதுக்குள்ள வந்துட்டீங்களா? என்னம்மா நீ மணி 1:30 ஆக போது அதுக்குள்ள வந்துட்டியான்னு கேட்கா. எங்க போனா இவ்வளவு நேரம் வீட்டுல சோறு குழம்பு வைக்கலையாக்கும். ஏங்க அது சோறு குழம்பு வைக்கலான்டாங்க வந்தேன். அதுக்குள்ள இந்த சின்ன பொண்ணு ஒத்த ரோசம் வந்து கூப்பிட்டாளுவே. இந்த சேலை வியாபாரி வந்தாராம், சரி சேலை பாப்போன்னு கூப்பிட்டாவ. அங்க இவ்வளவு நேரம் ஆகி போச்சுங்க. மணி 1:30 ஆனதே எனக்கு தெரியாது. நீங்க வேற பசியோட வந்திருப்பீங்களே. என்னம்மா நீ இப்படி பண்றா? சாப்பாடு எதுவும் செய்யலைன்னா ஒரு வாரத்தை போன் போட்டு சொன்னா நான் அங்கேயே தின்னுட்டு வந்திருப்பேன். இப்ப பாரு, இங்க வந்து இப்ப சோறு இல்ல, வயிறு வேற பசிக்கு. லேட்டா போனா அந்த மேனேஜர் வேற திட்டுவான். என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்கியோ தெரியல. ஏங்க இந்த சேலை நல்லா இருக்காங்க. சேலை நல்லாதான் இருக்கு. எவ்வளவு ரூபாய்க்கு எடுத்தா? 1200 ரூபாங்க. என்ன செல்லத்தாயி இப்படி சொல்றா? நம்ம இருக்க நிலைமைக்கு இப்ப 1200 ரூபாய்க்கு சேலை முக்கியமா? நம்ம 2 பிள்ளைகளையும் படிக்க வச்சிருக்கோம். அதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என்னடானா சேலையை 1200 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்திருக்கா. வேண்டாம் செல்லத்தாயி, இதை போய் கொடுத்துரு. என்னங்க இப்படி சொல்றீங்க? எனக்கு ரொம்ப ஆசையா இருந்து எல்லாரும் கூட சேர்ந்து அவ்வளோ ஒரு சேலை எடுத்தாலும் அதனால நானும் எடுத்தேன். இப்போ இந்த எடுத்த சேலையை ஏன் திரும்ப கொடுக்க சொல்றீங்க? வாரம் வாரம் தானே 100 100 போட்டு கட்டிக்கிடலாங்க. நீ என்னைக்கு என் பேச்ச கேட்டிருக்கா? நான் சொன்னா எங்க கேப்பா? உன் கூட்டாளி எல்லாம் எடுத்தோன்னே நீயும் எடுத்திருக்கா. இப்படி காசை தெண்டம் பண்ணாத, நம்ம இப்பதான் சேர்த்து வைக்க முடியும். நானே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு எடுத்துட்டு வரேன். நீங்க என்னடானா இப்படி 1000 2000 சேலை எடுத்துட்டு வேஸ்ட் பண்றீங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? அந்த ஒத்த ரோசா பாருங்க 3500 ரூபாய்க்கு சேலை எடுத்தா. சின்ன பொண்ணு பாருங்க 4000 ரூபாய்க்கு 2 சேலை எடுத்துட்டு போயிருக்கா. வேற அந்த இழுவ முனியம்மா எல்லாரும் 2000 3000 ரூபாய்க்கு எடுத்தாளுவ. நான் பாருங்க நல்ல ரேட்டு கம்மியா 1500 ரூபாய்க்கு தான் எடுத்துட்டு வந்தேன். நீங்க அதுக்கே இப்படி சொல்றீங்க? ஆமா, 1500 அது உனக்கு காசு கிடையாதோ? சரி, இப்ப சோத்துக்கு என்ன வழி? இப்ப சோறு போடுறியா இல்ல நான் போட்டுமா? எங்க இருங்க, நான் அரிசி ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். சோத்த பொங்கி ஏதாச்சும் தக்காளி சாதம் இல்ல புளி சாதம் மாதிரி ஏதாவது கிண்டி தாரேன். என்னது தக்காளி சாதம் இல்ல புளி சாதமா? அந்த கிண்டுன சாப்பாடு எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? ஒருத்தன் வேலைக்கு போயிட்டு வேற மதியம் சாப்பிடறதுக்குன்னு வந்தா இப்படிதான் பண்ணிட்டு கிடப்பியோ? என்னங்க நீங்க இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. அதெல்லாம் முடியாது. வீட்டுல சோத்த பொங்கி குழம்பு வைக்கணும், அதை வைக்காத. இப்படி 1500 ரூபாய்க்கு சேலையை மட்டும் எடுத்துட்டு வா. அதுல எல்லாம் கரெக்டா தானே இருக்கா? வெறும் சோத்த பொங்கி வச்சுட்டு போக வேண்டியதுன்னு. நீரியானைக்கு கொழுப்ப பாரு ஓவராலா பேசிட்டு இருக்கான். ஏதோ டெய்லி இவனை பட்னி போட்ட மாதிரி கதை பேசிட்டு இருக்கான். என்ன வாய்க்குள்ள முணுமுணுத்துட்டு நடக்கா? நானும் சரி அமைதியா இருப்போம், எதுவும் சொல்லக்கூடாதுன்ட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஒருத்தன் பசியில செத்துட்டு இருக்கான். இவளுக்கு இப்பதான் 1500 ரூபாய்க்கு இவளுக்கு புடவை கேக்குது புடவை. யோ நீரியானே, நானும் சரி பொறுமையா இருப்பேன் பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்கா. ஒரு நேரம் சாப்பாடு இல்லைன்னா என்ன செத்தா போயிருவா. போய் வெளியே ஏதாவது ஹோட்டல்ல இருந்து வாங்கி தின்ன. சும்மா ஒரு 1500 ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டேனா? அது 1000 தாட்டி சொல்லிட்டு 1500 ரூபாய்க்கு எடுத்துட்டான்ட்டு. நீ அப்படி என்னைக்கு எனக்கு இப்படி இவ்வளவு காஸ்ட்லியா புடவை எடுத்தா? நானா இப்படி வரவங்கிட்ட எடுத்துக்கிட்டானா உண்டு. நீ எடுத்தது 200 300க்குன்னு இந்த பூனஞ்சல இருக்குல்ல அந்த மாதிரி வீட்டு கட்டுற மாதிரி எடுத்துட்டு வருவா. சரி ஒரு ஆசையா இருந்தேன்னு இந்த புடவை எடுத்தேன். அதுக்கு இந்த நாய் குலைச்ச மாதிரி நாய் மேல நின்னுட்டு இருக்கா நாய் பைய. என்னது நீர் யானையா? என்ன செல்லத்தாயி வாயில ஓவரா பேசுறா? அந்த ஆள அடங்கி போய் கிடப்பா. இன்னைக்கு என்ன வாய் நீளுது? ஆமா நானும் வாயை மூடிட்டு எத்தனை நாள் தான் இருக்க இருக்க ஓவரா பேசிட்டு தெரியா. ஏன் ஒரு சேலை எடுத்தது குத்தமா போச்சு பாய்ப்போம். சும்மா நொய்யின்னுட்டு சோறுலாம் கிடையாது, வெளியே போய் தின்னுடுங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னால டெய்லி மிஷின் மாதிரி அவ்வளவுக்கு சோறு நமக்கு போட முடியாது. ஒரு நாள் சோறு பொங்கல்னு அப்படி நொய் நிக்க இதே மாதிரி தானே எனக்கும் கஷ்டமா இருக்கும். உடம்பெல்லாம் அவ்வளவு வலி வலிக்குது. நான் செத்தும் பொழைச்சும் நின்று சோற பொங்கி தட்டுனா இவளுக்கு ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காவ ஓவரா. அதான் முதல்ல அமைதியா கிடந்தா, இப்ப வெளியே 4 பேர் கூட்டாளி சேர்ந்திருக்கேல்ல, அவ்வளவு கிட்ட இருந்து இப்படி கத்துக்கிட்டு வந்து இங்க கிடந்து கத்திட்டு கிடக்கியோ? அதான் இப்படி சேர்ந்தாலே இப்படிதானே ஆகும். யோ பண்ணி முஞ்சு வாயா, சும்மா வெளிய அவ கூட சேர்ந்து இப்படி பேசுன இவ கூட சேர்ந்து இப்படி பேசுனா நான் கருத்து வெட்டி புடியும் பாத்துக்க. சும்மா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு கிடக்காத. நம்மளும் சரி பொறுமையா இருப்போம் பொறுத்து போயிட்டு இருந்தா நான் இவ கொட்டிட்டே இருப்பானா நம்ம இவளுக்கு தலையை காட்டி குனிஞ்சிட்டே இருக்கணுமா. செல்லத்தாயி ஒழுங்கா பேச பாத்துக்க, இல்லன்னா எனக்கு வர ஆத்திரத்துக்கு அடிச்சிருவேன் பாத்துக்க. ஆமா இவர் அடிக்கிற வரை என் கை பூ பறிச்சிட்டு இருக்கோம் பாரு. மரியாதை பேர் பத்துக்கு ஏதாவது சொல்லிட போறேன். உன்ன யோ என்னையே அடிச்சிட்டல. செல்லத்தாயி உனக்கு வாய் அதிகமா போயிட்டு பாத்துக்க. சும்மா யோ வான்னு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா. மரியாதை வீட்டை விட்டு வெளியே போயிருக்கலன்னா கோவத்துல ஏதாவது பண்ணிருவேன். இந்த பாலா போன மனுஷன் கொன்னாலும் கொண்டு விடுவான். உன் பேருவோம் பேசாம. சேலை வாங்கிட்டு வந்திருக்காளாம். சேலை ஒரு வார்த்தை புருஷன்ட்ட கேட்டு எடுப்போம், ஒண்ணும் கிடையாது. இஷ்டத்துக்கு அந்த ஆள் 1500 ரூபாய்க்கு சேலை வாங்கி போட்டிருக்கா பாரு. 1500 ரூபாய் சேலை மாதிரியா இருக்கு இது? உழைச்சு சம்பாதிச்சாதானே அதுல உள்ள வருத்தம் எல்லாம் தெரியும்.
அந்த ஆளு வீட்டுல சும்மா கடந்துகிட்டு வேற என்ன வருத்தம் தெரியும்? இஷ்டத்துக்கு சேலை எடுக்கையும் பூவை வாங்கியும் பொட்டை வைக்கையும் இதே வேலையா மினிக்கிட்டே தான் திரிகிறாளுவ. அப்படியே பேர் பார்த்துக்க இந்த பக்கம் வராத. பேசாம வெளியே தின்னுட்டு அந்த ஆபீஸ்லயா இருந்திருக்கலாம். என்னமோ அங்க போன இந்த மேனேஜர் நாய் லொல்லு லொல்லுலாம் குலைச்சிட்டு கிடக்கும். இவளால இன்னைக்கு நம்ம தான் பட்னி கிடக்க வேண்டியதா கிடக்கு. என்ன இந்த சேலை வெளியில வச்சு பார்க்கும்போது நல்லா பளபளன்னு மின்னுச்சு, இப்படி வீட்டுக்குள்ள வச்சு பார்க்கும்போது டம்மியா இருக்க, என்ன விஷயம்னு தெரியலையே. சேலை அந்த அளவுக்கு எடுப்பா இல்லையே, நம்ம கெட்டுனா நல்லா இருக்குமா இல்ல என்னன்னு தெரியலையே. இழுவே, ஏ இழுவே, ஆடு மேய்க்க போகுமாடி? இவா என்ன 2 மணிக்கே ஆடு மேய்க்க போகுமான்னு கத்திட்டு கிடக்கா. என்னடி என்ன சேலையை மடிச்சு வைக்கலையாக்கும்? ஒரே விரிச்சு விரிச்சு பார்த்துட்டே தான் கிடக்கா. என்ன ஏ முனியம்மா 2:30 தானே ஆகுது, அதுக்குள்ள ஆடு மேய்க்க போகணும்னு வந்திருக்கா? ஆமாடி, இந்த ஆடெல்லாம் ஒரே கத்திட்டே கிடக்கு பத்துக்க. கொஞ்சம் முன்னாடி விட்டா போய் மேயும் பத்தியா, அதனாலதான். ஏம்மா அதுக்குன்னு இந்த வெயில்லையா? சரி விடு, அப்போ ஒரு 1/2 மணி நேரம் இல்ல ஒரு 1 மணி நேரம் கழிச்சு போவோம். நீ என்ன சேலையை மடிச்சு வச்ச பாடல, இப்படியே போட்டே கிடந்த பிறகு கசங்க தானே செய்ய, வர அழுக்கு தானடி ஆகும். அது முனியம்மா நம்ம வெளியே பார்க்கும்போது இந்த சேலை நல்லா பிரைட்டா நல்லா இருந்து பத்துக்க, இங்க வீட்டுக்குள்ள வச்சு பார்க்கும்போது டம்மியா இருக்கு. அதான் எனக்கு கெட்டுனா நல்லா இருக்குமா இல்லையான்னு யோசிச்சுட்டே கிடக்கேன். என்ன இழுவ இப்படி சொல்றா? நல்லா தாண்டி இருக்கு சேலை, இதுக்கு மேல வேற எங்க இருந்து சேலை எடுக்க? உன் கலருக்கு இது நல்லா தான் இருக்கும். அப்படியா சொல்றா? எனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல பத்திக்க, பேசாம வியாபாரிட்ட கொடுத்து மாத்திரலாமோ? மாத்தணும்னா மாத்து, வைக்கணும்னா வச்சுக்க, உன் இது விருப்பம். நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்குலாம் அந்த சேலை பிடிச்சிருக்கு பத்துக்க. அப்படியா? நல்லாதான் இருக்கோ? 2 மனசாவே இருக்கு பத்துக்க, மாத்தலாமா வேண்டான்ட்டு. இது நல்லா தாண்டி இருக்கு. இதோட அந்த சின்ன பொண்ணு ஒண்ணு எடுத்துட்டு போனா பத்தி, அது ரொம்ப அழகா இருந்து பத்துக்க. நான் அந்த சேலையை தான் எடுக்கணும்னு பார்த்தேன், அதுக்குள்ள அந்த ஆள் நான் எடுத்துடணும் இல்லையோன்ட்டு கடன் அந்த சேலையை எடுத்துட்டா பத்துக்க. என்ன முனியம்மா சொல்றா? அப்படியா? ஆமாடி, நான் அந்த சேலையை எடுத்து போடு அப்படின்னு பத்துக்க. உனது எடுத்துட்டு நல்லா இருந்தோன்னு அவளையே வச்சுக்கிட்டா. நானும் தாத்தான்னு கேட்கதான் செய்றேன். அவ பாட்டுக்கு வச்சுக்கிட்டா பத்துக்க. கடைசியில் அவ அந்த சேலையை எடுத்துட்டு போயிட்டா. அது நல்ல அழகான சேலை பத்துக்க. ஆனா அவ ஏன் தான் இப்படி இருக்காலும் தெரியல, நான் எடுத்துருவேன்ட்டு கடன் எடுக்காடி. சே, நம்ம பாரு இப்படி இவ்வளோலாம் சேலை எடுக்கட்டும், நம்ம அவ்வளோலாம் கூப்பிட்டோம், வியாபாரி வந்திருக்காங்க வாங்கன்ட்டு. இவ்வளவு என்னடான்னா நம்மகிட்ட கண்ணுல கூட காட்ட மாட்டேங்காளுவ. என்னமே அடுத்த தாட்டிலாம் வியாபாரி வரும்போது நம்மளுக்கு பிடிச்ச சேலையை முதலே எடுத்து வச்சுக்கணும் பாத்துக்க. அதுக்கப்புறம் தான் அவ்வளோ கூப்பிடே செய்யணும். நம்ம முதல்ல சரி அவ்வளோ எடுப்பாளுன்னு கூட்டா அவ்வளோத்தையும் பொறுக்கிட்டு போறாளுவ நல்ல நல்ல சேலையெல்லாம். ஆமாக்கா, அந்த சின்ன பொண்ணு எடுத்த சேலை நல்லா தான் இருந்து பாத்துக்கிடுங்க. ஆமாடி, இப்ப நான் ஒண்ணு எடுத்துருக்கேனே, அதுவே கொஞ்சம் அவ்வளவா நல்லா பத்துக்க. அவ எடுத்ததுதான் நல்லா இருந்து. சரி என்ன பண்ண, அவ நம்மகிட்ட புடுங்கி சேலையை எடுத்துக்கிட்டா போது நிலைக்கே செய்யும், நிலைக்காது. அவ கெட்ட அன்னைக்கு அது கிழிஞ்சுதான் போகும் பாரு. என்ன முனியமா இப்படி சொல்றா? சரி அவளும் காசு கொடுத்தானே வாங்கியிருக்கா, அதுக்குன்னு இப்படி கிழிஞ்சு போட்டேன்னு ஏன் சொல்றா? ஆமாடி, அவளுக்கு அப்படிதான் போவோம். இவ ஒரு அரை பைத்தியமா இருப்பா போல. இவ ஒரு கிறுக்கு மாதிரி முதல்ல ஒரு சேலையை எடுத்து வச்சிருந்தா, அதை விட்டு இவா சேலையை அவ எடுத்தாளம். எம்மா என்னென்ன போய் சொல்லுது பாரு. நம்ம இவாட்ட ஆமாஞ்சாமி போட்டாதான் நம்ம பிழைப்பும் நடத்த முடியும். இல்லைன்னா வேற ஆடு மேய்க்கிறதுக்கு கோவத்துல விட்டுட்டு போவா, நம்மளுக்கு தேவையா? ஆமா முனியம்மா, அதுவும் கரெக்டு தான். சரி பாத்துக்கிடுவோம், நம்மளுக்கு கிடைச்சது நம்மளுக்கு, அவ்வளவுதான். சரி இழுவ, அப்ப நான் ஆடை பத்தி விட்டுட்டு வரேன் பத்திக்க. திரும்ப 3:30 போல போவோம், ஆடை போய் பத்தி விட்டு வந்துடுறேன். வேற அது ஒரே கயமையும் கத்திட்டே கிடக்குப்பா. வீட்டுல தண்ணியும் இல்ல புல்லும் இல்ல ஒன்னும் இல்ல, வேற அது இப்படித்தானே கத்திட்டு கிடக்கும். எம்மா அந்த ஆடுல ஃபர்ஸ்ட் விற்கணும், நம்மளால முடியாது இந்த வயசான காலத்துல. எம்மா முடிஞ்சு தொலையாது, பேசாம அதை வித்து அதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். சரி முனியம்மா, அப்ப நீ போய் பத்தி விட்டு வா, நான் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வரேன் பத்துக்க. சரி சரி. ஏம்மா இவட்டெல்லாம் மனுஷன் பேச முடியுமா? பொறின்னு பொறிஞ்சு தள்ளிட்டு போயிருவாப்பா. சில நேரம் நல்லா இருக்கா, சில நேரம் கிறுக்கு வந்தவ மாதிரி பேசுறா. என்னமோ பேசிட்டு போய் தொலையட்டும். சரி சேலை பார்க்க நல்லா தான் இருந்த மாதிரி இருக்கு. சரி கெட்டுவோம், முறையானு எடுத்திருக்கோம், வேற அதை ஏன் கொடுத்து மாத்திக்கிட்டு. பாவி பையன் ஒரு நாள் என்ன கை நீட்டி எடுத்ததில்ல. ஒரு 1500 ரூபா புடவைக்கா நம்ம மதிப்பெல்லாம் போயிட்டோம். அந்த புடவை எடுத்துருந்ததுக்கு என்ன நிலையிலிருந்து எப்படி நின்று அடிக்காம பாரு. சி, இவனுங்களுக்குலாம் ரகரகமா சாப்பாடு செஞ்சு போட்டு என்ன பிரயோஜனம்? ஏதாச்சும் ஒரு சின்ன இதுல எப்படி அடிச்சு விட்டுருக்கான் பாரு. இந்த கண்ணத்துல 5 விரலும் அப்படியே பதிஞ்சுக்கிட்டு வலி உயிர் போகுது. செல்லத்தாய்க்கா, என்ன செல்லத்தாய்க்கா, கண்ணும் பண்ணு மாதிரி வீங்கிருக்கே, என்னாச்சு? அட போங்கடி, இவ்வளவு வேற விவசாய கட்ட நேரத்துல வந்து உயிரை வாங்குறாளுவ. செல்லத்தாய்க்கா என்னதான் காட்சி? என்ன விரல்லாம் பதிஞ்ச மாதிரி இருக்கு கண்ணத்துல? யார் அடிச்சா உங்களை? யார் அடிச்சாங்கன்னு சொல்லுங்க, அவ்வளவு தவுட்டுன்னு தவுட்டிடுறேன் நான் இன்னைக்கு. ஆமாக்கோ, உங்க மேலே ஒருத்தி கை வச்சிருக்கானு. எவா அவா? அட போங்கடி, என் மேல எவ கை வைக்க போறா? என் வீட்டுக்காரன் தாண்டி என்ன அடிச்சு விட்டா. என்னக்கா சொல்றியா? உங்க வீட்டுக்காரரு உங்களை அடிச்சு விட்டாங்களா? என்னக்கா நம்பவே முடியல. உங்க வீட்டுக்காரரு உங்களை அடிக்க மாட்டாவளே?
நான் அப்பவே சொல்லிட்டு இருந்தேன்ல சோறு பொங்கலே, நான் சோறு பொங்குறேன்ட்டு. ஏம்மா உங்கள் வேளாலதான்ப்பா ஃபர்ஸ்ட் வேணையே. சேலைக்காரன் வந்திருக்கான், சேலை வியாபாரி வந்திருக்கான்னு கூட்டு போயிட்டு அங்க ஒரு சேலை எடுத்தேன்ல 1500 ரூபான்னே. அவனுக்கு அந்த ஆள பிபி ஏறிட்டு வேற சோறு பொங்கலையா வயிறு வேற வச்சிருக்கும் போல. அந்த கோவத்துல இப்படி அடிச்சு விட்டான். ஐயா அப்படியாக்கா? ஆட உடுங்கக்கா, உங்க வீட்ல மட்டுமா? என் வீட்ல அவன் 3500 ரூபா டிங்கு டிங்குன்னு ஆடுதான் பாருங்க ஆட்டம். நான் பிடிச்சி நல்லா திட்டி விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போனேன். அந்த ஆளு கோவத்துல போயிட்டான். உனக்கு வாச்ச புருஷன் அப்படி, என் புருஷன் இப்படி. உங்க வீட்லயாச்சும் புருஷன் தொல்லடி, என் வீட்லயே என் மாமியா ஒருத்தி கிடக்காள், அவ தொல்லை எம்மா. அவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னு தெரியல. 2 சேலை 2000 எனக்கு தான் வாங்கிட்டு போனேன். என் புருஷன் பேச்சை கேட்டு அவளுக்கு கொடுப்போன்னு பார்த்தா அவன் என்னடான்னு மினுக்குன்னு மினுக்கிட்டு திரியிறா. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஐயோ ஓ மாமியா என்ன பண்ண? அவ தான் 2000 ரூபாய்க்கு சேலை எடுத்தா சந்தோஷம் தானே படுவா. ஐயோ ஆமாக்கா, போன தட்டி ஒருக்கா 500 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்து விட்டேன். அதுக்கு அந்த ஆட்டம் ஆடினவும் பொண்டாட்டிக்கு நான் 2000 ரூபாய் சேலை, எனக்கு நான் 500 ரூபாய் சேலை ஆச்சா பூச்சான்னு சாவடிச்சு விட்டா. சரி இன்னைக்கு எனக்கு வாங்கின சேலை தான். சரி என் வீட்டுக்காரன் வேற சொன்னான், சரி கொடுத்து தொலைவோன்ட்டு கேட்டேன். அதுக்கு இப்படி காசை கறியாக்குறியே, நான் என்ன இதை கட்டிட்டு வெளியே போறேன், காசு இருந்தா சேர்த்து வைங்க, அதுக்கு இதுன்னு ஒன்னு கத்திட்டு கடைசியில சேலையும் கட்டில வையுங்க. அப்புறம் என்ன இதுக்குக்கா அவ்வளவு நேரம் போட்டு கத்தணும்? என்ன சாவடிச்சு விட்டா பாத்துக்கோங்க. சும்மா என்ன பைத்தியக்காரனே நினைச்சிட்டு அடக்கா போல. என்ன பண்ண? ஒவ்வொருத்தர் வீட்ல ஒவ்வொரு வேணை வந்து இருக்குது. ஏ சின்ன பொண்ணு, அதுக்கு நீ கொடுத்து வச்சவாதான். உனக்கு ஏதோ புருஷன் தொல்லை இல்ல, மாமியார் தொல்லை. அது இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் ஆளு டிக்கெட்டு பேரும், அதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனை இல்லை. அவ டிக்கெட் வாங்குறதுக்குள்ள என்ன டிக்கெட் வாங்கி அமுச்சு விட்டுருவா. நீ வேற ஏன்டி? இந்த மனுஷன் ஒரு நாள் என்ன அடிச்சதுல பத்துக்க, இன்னைக்கு அடிச்ச உடனே எனக்கு மயக்கமா வந்த மாதிரி வந்துட்டு பத்துக்க. கண்ணெல்லாம் கலங்கி இன்னும் வலி உயிர் போகுதுடி. அம்மா டெய்லி பொண்டாட்டிலாம் அடி வாங்குறவளும் எப்படிதான் அடி வாங்குறவளோ தெரியல. எம்மா ஆம்பளை கை பத்தியா முரட்டு கையா இருக்கு, வலி உயிர் போகுதுடி. என்னக்கா நீ வேற புலம்பிட்டு அடக்கா? அந்த ஆம்பளைங்க ஜென்மங்களே இப்படிதான். பேசாம இவனுங்களை டைவர்ஸ் பண்ணிடுவோமாக்கா, அப்படின்னா கூட நிம்மதியா இருந்துக்கலாம் பாத்துக்கிடுங்க. அட போங்கடி, எதுக்கடி நம்ம அவனுங்கள டைவர்ஸ் பண்ணணும்? டைவர்ஸ் பண்ணாலும் நம்ம நிம்மதியா இருக்க விட மாட்டானுங்க. பேசாம ஒரேடியா போட்டு தள்ளிடுவோம். என்னது போட்டு தள்ளணுமா? ஆட போடி, போட்டு தள்ளிட்டு பூவம் பொட்டை எங்க இருந்து வைக்க? நம்மளுக்கு அதுக்காக உனக்கு தேவைதாண்டி. அட பாவி மக்கா, பூ பொட்டு வைக்கிறதுக்கா புருஷன் தேவைங்க? ஆமாக்கோ, புருஷன் இருந்தா தானக்க நல்லா தலை நிறைய பூ வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு மினிக்கிட்டு போக முடியும். இல்லைன்னா நம்ம ஊருக்கு அறிவு ஏதாச்சும் சொல்லியே சாவடிச்சிருவாளுவே. நான் கூட புருஷன் மேல இருக்க பாசத்துலதான் இப்படி சொல்றான்னு நினைச்சேன். இது பாருங்களேன், நல்ல மேக்கப் பண்ணிட்டு லிப்ஸ்டிக் போட்டு அலைய நாள்ல அதுக்காண்டி புருஷன் வேணாங்க. ஆமா, அதுக்குதான் சத்தம் கட்டாம இருக்கேன் பத்துக்க. இல்லன்னா அவனை அன்னைக்கே கொலை பண்ணிருப்பேன். அந்த ஒரு குண்டு பொம்பளை கூட்டு சுத்தினா பத்தியா, அன்னைக்கு அவனை கொண்டிருப்பேன் பத்துக்க. சரி சவத்தை சும்மா டம்மியா இருந்துட்டு போட்டான்னு தான் உட்கார வச்சிருக்கேன் பத்துக்க. உங்ககிட்ட பேசி பேசி ஒரே சிரிப்பா வருதுடி. என்னக்கா அதான்க்கா உண்மை. என் கதை தான் பொழப்பா சிரிக்குதுன்னு பார்த்தா நீங்களும் அதுக்கு மேலே இருக்கேலேடி. மரணம் என்னும் தூது வந்தது, அது மேரேஜ் என்னும் வடிவில் வந்தது. மரணம் என்னும் தூது வந்தது, அது மேரேஜ் என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக இது யாருக்காக? இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. யாருக்காக இது யாருக்காக? எழுதுங்கள் என் கல்லறையில் அவன் இரக்கமில்லாதவன் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவள் பைத்தியக்காரள் என்று. கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரவழைப்பது. ஆண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாகி அலைய வைப்பது. எக்கோ போதும்க்கோ, முடியலக்கோ, விட்டா அந்த ஆளை 2 பேரும் மாறி மாறி படிச்சுட்டே கிடப்பிய போல. அட என்னடி, என்ன ஒரு தத்துவ பாடல, அதை படிக்காம எப்படி? நம்ம வாழ்க்கை இப்ப அப்படித்தானே போயிட்டு கிடக்கு. நீங்க வேறக்கோ, நம்ம வாழ்க்கை அதை விட மோசமா போயிட்டு கிடக்கு. அந்த காலத்திலே என்ன அழகா பாட்டு எழுதிருக்காவ பத்தியா? ஆமாடி, எல்லா அவியலுக்கும் முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அதான் எல்லாம் பாட்டா எழுதி வச்சுட்டு போயிருக்காவ. நம்ம பாரு அது கூட தெரியாம அந்த பாட்டை லூசுத்தனமா படிச்சுட்டு கிடந்திருக்கோம். உள்ள அர்த்தம் ஒன்றும் தெரியாம இப்படி கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டு கிடக்கும். தேவையே இதெல்லாம். நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லுவாளுவ, கல்யாணம் பண்ணாதடி லைஃபே நல்லா இருக்காதுன்னு. நான் என்ன சொல்லுவேன், நீங்க மட்டும் கல்யாணம் பண்ணியெல்லாம் வேற நான் ஏன்டி பண்ணக்கூடாதும்பேன். அப்படி திருப்பி திருப்பி பேசினதுக்கு இப்ப பாரு இவங்கிட்ட அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு கிடக்க வேண்டியதா இருக்கு. தேவையா நமக்கு? ஆமாக்கோ, எல்லாம் பட்டாதான் தெரியும். என்னமேட்டு நீங்க யாருக்கும் போய் அட்வைஸ் பண்ணுங்க, ஒரு நாயும் கேட்காது. நீ மட்டும் கல்யாணம் பண்ணாலும் நானும் பண்ணுவேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளே மாதிரி இப்படி புலம்பிட்டு கிடக்கும். இதான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு கிடக்குனே தெரியலையே. ஒண்ணு நம்ம புருஷனை அடி அடின்னு அடிக்கிறோம், இல்லைன்னா அவன் நம்மள அடிச்சு வீட்டை விட்டு துரத்துறான். இதுதான் மாறி மாறி நடந்துட்டு கிடக்கு. அது நம்ம விதி, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல.
சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிரு. ஹாய் தனுஷ்கா, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் சந்திரா, ஹாய் ஐஷு, ஹாய் சிவா, ஹாய் ஸ்ருத்விக், ஹாய் கீர்த்தி, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் ஓவியா, ஹாய் ரித்திகா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.